بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا وشفيعنا مولانا محمد عبده ورسوله صلى الله على محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل الكتاب الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا قال نبينا صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير السنن سنن رسول الله صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال نبينا صلى الله عليه وسلم وكان الله أيضا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي وقال تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال عباد الله اتقوا الله أوصيكم وإياي أولا بتقوى الله إن أريد إلا الإسلام ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب எல்லையற்ற ஆற்றலையும் இணையற்ற கிருபையும் தன் வசம் கொண்டிருக்கின்ற இம்மை மறுமை என்று சொல்லக்கூடிய இருவேறு உலகத்தை ஆட்டிப்படைத்துக் கொண்டிருக்கின்ற மாபெரும் ஆட்சியாளன் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் இஞ்சிய ஒப்பற்ற தலைவர் அகில உலகத்திற்கு ஒரு வழிகாட்டி எம்பெருமானார் ரசூலை கரீம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் இரத்த சொந்தங்கள் அவர்களது வழியை எந்த துன்பங்கள் வந்திட்ட போதும் தொடர்ந்து விடாது துணிவோடு வரவேற்று வாழ்ந்து காட்டிய அந்த உத்தம தோழர்கள் சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மக்கள் மீதும் இன்னும் இம்மையிலே இறைவனுடைய திருப்தியை பெற்று வாழ்ந்து மறுமையில் தங்களுக்குரிய இடத்தை சுவனமாக பதிவு செய்துவிட்ட நன்மக்கள் மீதும் இன்னும் அது போன்றதொரு ஆவலோடும் ஆர்வத்தோடும் அமர்ந்திருக்கின்ற நம்மீதும் அல்லாஹ்வுடைய கிருபையும் கருணையும் சாந்தியும் அமைதியும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. இறைவனுடைய ஒரு மாபெரும் கிருபையின் காரணத்தினால் அவனுடைய மகத்தான இந்த மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி அறியப்படும் மார்க்க மக்கள் மன்றத்திலே கூடுதல் குறைவின்றி ஒளிவு முறையின்றி எடுத்துச் செல்லப்பட வேண்டும். நாமும் நேர்வழியை பெற வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தை அடிப்படையாக கொண்டு அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட நாளில் மிகச்சிறந்த நாளான இந்த ஜும்ஆ தினத்திலே நாம் எல்லாம் ஒன்று கூடி இருக்கிறோம். இப்படிப்பட்ட வாய்ப்பினை தந்தமைக்காக இந்த வையகத்தை படைத்து காத்து ரட்சித்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற அந்த வல்லநாயனுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நாள் என்று கருதி கொண்டிருக்கிற அப்படியான நாளில் அவரை நேசிக்கிற பின்பற்றுகின்ற ஒரு வழிமுறையை இந்த சமூகத்திற்கு நாங்கள் அடையாளம் காண்பித்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய மக்களால் கொண்டாடப்படுகின்ற ஒரு நாளாக இருந்து கொண்டிருக்கிறது.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதற்கு வினோதமான அனுஷ்டானங்களை அறிமுகம் செய்து மார்க்கம் காட்டித் தராத வழிமுறைகளை கையாளும் இழிநிலை மனம் கொண்ட மக்களுடைய மத்தியில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பு சகோதரர்களே, அன்பிற்கும் பிரியத்திற்கும் அல்லாஹ் சொன்ன பாடம் இருக்கிறதே, அந்த பாடத்தை தாண்டி இவர்கள் அதை புறக்கணித்து மனோ இச்சையை பின்பற்றுகின்ற மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தவிர நாம் வேறொன்றும் இதில் சொல்வதற்கில்லை. இதன் மூலமாக அவர்கள் என்ன நன்மையை எதிர்பார்க்கிறார்கள் என்பதையும் நம்மால் விளங்கிக் கொள்ள முடிவதில்லை. ஷைத்தானுடைய ஆதிக்கமும் ஷிர்க்குடைய வளர்ச்சியும் தலைதூக்குகின்ற இந்த காலகட்டத்தில நாம் யோசிக்க வேண்டும். ஹராமையும் இன்னவர வழிமுறைகளையும் விருப்பத்திற்குரியதாக ஆக்கிக் கொண்டு வாழக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் என்பது யதார்த்தம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஈமான் என்பது ஒவ்வொரு இடமாக இடம்பெயர்ந்து அது ஹரமையும் மதீனாவையும் நபவையும் போய் பற்றிக் கொள்ளும் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை நாம் பார்க்கிறோம். ஈமான் ஒரு இடத்திலே போய் தஞ்சமடையும், ஹரமை நோக்கி போய் தஞ்சமடையும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஈமானுக்கு என்ன இருக்கிறது, கைசேதம் இருக்கிறது என்பதை நாம் உணர்கின்ற பொழுது நம்முடைய ஈமானையும் பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி அறிமுகம் செய்தான் என்பதை திருமறையுடைய வழிநெடுகிலும் நம்மால் பார்க்க முடிகிறது. சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா பல செய்திகளை சொல்கிறான். 4 விதமான அடையாளங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறான். இதையெல்லாம் பார்க்கிற பொழுது இவர்கள் செய்கிற வழிமுறைக்கு எங்கிருந்து முன்மாதிரியை எடுத்துக்கொண்டார்கள் என்பதுதான் வினோதம். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவர் அழகிய அகிலத்தாருக்கெல்லாம் அருட்கொடை என்று அல்லாஹ் சொல்கிறான். அவர் உயிரை விட மேலானவராக இருக்கிறார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அறிமுகம் செய்கிறான். அவரிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் அறிமுகம் செய்கிறான். காற்றமும் நபியின் நபிமார்களுடைய முற்றிலை இறுதி என்று அல்லாஹ் அறிமுகம் செய்கிறான். இப்படியான அழகிய அறிமுகங்களை தாண்டி இவர்கள் புதிதாக ஒன்றை அறிமுகம் செய்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இவர்கள் மௌலூத் ராத்திபு ஓதுவதால் இந்த சமூகத்திற்கு இந்த மார்க்கத்தின் வாயிலாக என்ன செய்தியை சொல்ல வருகிறார்கள். குழந்தைகளை அழைத்துக் கொண்டு ஊர்வலம் போவதால் இந்த சமூகத்திற்கு இந்த மார்க்கத்திற்கு என்ன செய்தியை இவர்கள் சொல்ல வருகிறார்கள். பைத்துப்பாட்டை படிப்பதால் இந்த சமூகத்திற்கு இவர்கள் என்ன செய்தியை சொல்ல வருகிறார்கள். யோசித்து பாருங்கள். இதற்கு அடையாளமும் இதற்கு முன்மாதிரியும் எங்கிருந்து இவர்களுக்கு கிடைக்கிறது என்பதற்கெல்லாம் நமக்கு விடை தெரியவில்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே குறிப்பிடுகிறான், அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. யாருக்கு? எல்லா மக்களுக்குமா என்று கேட்டால் அப்படி அல்லாஹ் சொல்லவில்லை. அல்லாஹ் குறிப்பிடுகின்ற பொழுது சொல்கிறான், லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அவரிடத்தில் உங்களுக்கு என்ன இருக்கிறது? அழகிய முன்மாதிரி இருக்கிறது. யாருக்கு? லிமன் கான யர்ஜுல்லாஹ், லிமன் கான யர்ஜுல்லாஹ் வல் யௌமில் ஆகிர் வ ذكرல்லாஹ கஸீரா. அல்லாஹ்வின் மீதும் இறுதி நாளின் மீதும் ஆதரவு வைத்து அல்லாஹ்வின் மீது யாரெல்லாம் அதிகம் தியானிக்கிறார்களோ, அல்லாஹ்வுக்கு யாரெல்லாம் வணக்க வழிபாடுகளை அதிகம் செய்கிறார்களோ அந்த மக்களுக்கு என்ன இருக்கிறது? அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா முன்மாதிரியை பற்றி பேசுகிறான். இந்த முன்மாதிரி யாருக்கெல்லாம் பேசுகிறான்? அல்லாஹ் குறிப்பிடுகின்ற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பேசுகிறான். வேறு யாருக்கு பேசுகிறான்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றி யாரெல்லாம் வந்தார்களோ அவர்களிடத்திலேயும் அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று பேசுகிறான். வேறு யாருக்கு பேசுகிறான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறான். இந்த வழிமுறை இவர்களிடத்தில் மட்டும்தான் பின்பற்றப்பட வேண்டும்.
கது காலத்திலும் உஸ்வத்துல் ஹஸனா ஃபி இப்ராஹீம், இப்ராஹிம் அவர்களிடத்திலேயும் வல்லதீன அவரோடு யாரெல்லாம் அவரை பின்பற்றி வாழ்ந்தார்களோ அவர்களிடத்திலும் இருக்கிறது, முன்மாதிரி இருக்கிறது. இது காலூல் கௌமியும் இன்னா புராஉம் மின்கும் வமிம்மா தஅமதுன மின் தூனில்லாஹ். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அந்த சமூகத்தில் அவரிடத்தில் முன்மாதிரி இருக்கிறது. எதை விட்டு விலகிக் கொண்டதால் அவரிடத்தில் அவருக்கு முன்மாதிரி அல்லாஹ்வை பதிவு செய்கிறான். உங்களை விட்டும் அல்லாஹ்வை என்று நீங்கள் யாரையெல்லாம் வணங்குகிறீர்களோ அவர்களை விட்டு நாங்கள் நிச்சயமாக நீங்கிக் கொண்டோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். உங்களுடைய வழிமுறை வேறு, அவர்களுடைய வழிமுறை வேறு, அதற்கும் உங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். உங்களையும் சரி, நீங்கள் செய்கின்ற வணக்க வழிபாடுகளையும் சரி நாங்கள் நிராகரித்து விட்டோம் என்று அவர்களை பார்த்து சொல்லுங்கள். நீங்கள் ஏகனாகி அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்ளுகின்ற வரை உங்களுக்கும் எங்களுக்கும் இடையில் யாரும் தொடர்பும் இல்லை. பகைமையை அல்லாஹ்வே விதைத்து விட்டான். எதனால்? இந்த வேறுபாட்டின் காரணத்தினால் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிற செய்தியை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து அல்லாஹ் அந்த ஒரு வசனத்திலேயே பேசுவான். அவரிடத்தில் இப்ராஹிம் தன்னுடைய தந்தையை நோக்கி, உங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் அந்த வேதனையிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் என்று வாக்குறுதி இருக்கிறது. அந்த வாக்குறுதியை தவிர அதிலும் அல்லாஹ் என்ன செய்யலை, அனுமதி கொடுக்கவில்லை என்று கூறி அதை தவிர மீது எல்லாவற்றிலும் அவரிடத்தில் என்ன இருக்கிறது, முன்மாதிரி இருக்கிறது. பர்டிகுலரா ஒரு செய்தி அல்லாஹ் சொல்லி அதுல உங்களுக்கு முன்மாதிரி இல்ல என்று அல்லாஹ் சொல்கிறான். எந்த பர்டிகுலர் செய்தி? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய தந்தையாகிய ஆஜருக்கு தௌபா செய்கிற, பாவ மன்னிப்பு தேடுகிற விஷயத்தில் அவர் தேடினாரு. அதுல என்ன இல்ல, உங்களுக்கு முன்மாதிரி இல்லை. எந்த விஷயம் அல்லாஹ்வுக்கு பாத்திலாக இருக்கிறதோ, எந்த விஷயம் மார்க்கத்திற்கு விரோதமாக இருக்கிறதோ அந்த விஷயத்தை அல்லாஹ் பர்டிகுலராக சொல்லி காட்டி, இந்த விஷயத்தில் உங்களுக்கு முன்மாதிரி இல்லை, மற்ற எல்லா விஷயங்களையும் என்ன இருக்கிறது, முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்லுகிறான் என்று சொன்னால் யோசித்து பாருங்கள் சகோதரர்களே. அல்லாஹ்வே நாங்கள் என்ன செய்கிறோம், வமா அம்லிகு லக மினல்லாஹி மின் ஷைஇன் ரப்பனா அலைக தவக்கல்னா வ இலைக அனப்னா வ இலைக்கல் மஸீர். அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே அவரிடத்தில் சொல்லுங்கள், நாங்கள் முற்றிலுமாக அல்லாஹ்வையே சார்ந்திருக்கிறோம், அவனையே நாங்கள் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம் என்று அவரை பார்த்து சொல்லுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான் என்று சொன்னால் யோசித்து பாருங்கள் சகோதரர்களே. இந்த வழிமுறை என்பது அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பாதுகாக்க வேண்டும். இஸ்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்ன செய்தியை நாம் பார்க்க முடியும். அவரை நேசிக்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறோம். ஒரு ஆலிம் ஜும்ஆவிலே பேசுகிறார். என்ன பேசுகிறார் என்று சொன்னால், நாங்கள் ஏன் நபிதினத்தை கொண்டாடுகிறோம் தெரியுமா? நபிதினத்தை பேசவில்லை என்று சொன்னால் அரசாங்கம் நபிதினத்தை மறந்துவிடும் என்று சொல்கிறார். மக்கள் நபியை மறந்து விடுவார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாக்க வேண்டும். நஊது பில்லாஹி மின்ஹா. மற்ற நபிமார்களை எல்லாம் அவர்கள் ஞாபகம் வைத்துக் கொண்டிருக்கிறார்களா? நாம் இப்படி செய்வதால் தான் இந்த தூதரை அவர்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், அரசாங்கமும் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அதன் காரணத்தினால் தான் நாம் என்ன செய்கிறோம், நபிதினத்தை கொண்டாடுகிறோம் என்று ஒரு விளக்கம் கொடுக்கப்படுகிற செய்தியை நாம் பார்க்கிறோம் சகோதரர்களே. எப்படியெல்லாம் இந்த மார்க்கத்திற்கு பதில் சொல்ல முடியுமோ, தங்களுடைய தாண்டோன்றித்தனமான மனோ இச்சையை பின்பற்றி சொல்லக்கூடிய பதிலை நாம் பார்க்க முடியும். இனி ஒரு செய்தி வைக்கப்படுகிறது. ஏதோ ஒரு கடை கூத்தாடி, ஏதோ ஒரு நபர் அவர் என்ன செய்கிறார், மௌலூதை பற்றி பேசுகின்ற பொழுது, இன்னவிர விதேயங்களை அனாச்சாரங்களை பற்றி பேசுகின்ற பொழுது அவர் சொல்லுகிறார், அதை நான் விரும்புவதில்லை, ஆடல் பாடல் எல்லாம் அதிலே இடம் பெறுகிறது, அதனால் அதை விரும்புவதில்லை என்று சொல்கிறார். அதற்கு பதில் சொல்லப்படுகிறது, வஹாபிசம். வஹாபிசம் என்பது மௌலூதை விரும்பாது. அவர்கள் சினிமாக்களில் வேண்டுமானால் நடிப்பார்கள், அப்பொழுது அதை விரும்புவார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பதை விரும்ப மாட்டார்கள் என்ற ஒரு செய்தியை என்ன செய்கிறார்கள், பதிலாக கொடுக்கிறார்கள். யாரோ ஒரு கடை கூத்தாடி, யாரோ ஒரு சினிமா துறை இயக்குனர் ஒரு செய்தியை சொன்னால் எங்கே அது முடிச்சு போடப்படுகிறது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எடுத்து சொன்ன ஒரு நபர். இதற்கு பெயர் என்னவா, வஹாபிசம் என்ற பெயர். வஹாபிசம் என்ற சொல் மார்க்கத்தை சொல்லுகிற மக்கள் யாராவது சொன்னார்களா? நாங்கள் வஹாபிகள் என்று சொன்னார்களா? எதை வைத்து சொல்லுகிறீர்கள்? பல அறிஞர்கள் இந்த மார்க்கத்தை போதிக்க வந்தார்கள். பல அறிஞர்கள் இந்த மார்க்கத்தை மக்களிடத்தில் ஏகத்துவத்தை தௌஹீதை சொன்னார்கள்.
அதிலே ஒரு சிறந்த அறிஞராக இமாம் அவர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் அதை காரணம் காட்டி என்ன செய்கிறார்கள், இந்த வார்த்தையை போட்டு அகமகிழ்கிறார்கள் என்று சொன்னால் இதில் வினோதத்தை தவிர இதை நமக்கு வேறு ஒன்றும் சொல்லுவதற்கு இல்லை என்பதுதான் புரிய முடிகிறது. சொல்லப்படுகிற செய்தி எல்லாமே இமாம்கள் சொன்ன, தாபியன்கள் சொன்ன, தபோ தாபியன்கள் சொன்ன வரலாறு தான் அது. இமாம் அகமது சொன்ன செய்தி நாம் சொல்கிறோம். நாம் சொல்ல வழிமுறைகளை எல்லாம் மாலிக் இமாமும் அகமது இமாமும் சொன்ன செய்தி. ஏன் நீங்கள் அப்படி பெயர் வைக்கவில்லை, அகமது இஸ்லாம் என்று பெயர் வைக்கவில்லை? ஏன் நீங்கள் மாலிக் இஸ்லாம் என்று பெயர் வைக்கவில்லை? யோசியுங்கள். நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு விஷயத்தை, ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னால் அந்த காரியத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே முன்னுதாரணம் இருக்கிறதா? அல்லாஹ் அப்படித்தான் கேட்கிறான். அவரை நாம் முன்மாதிரியாக ஆக்கியிருக்கிறோம். அந்த முன்மாதிரி அவரிடத்தில் உண்டா என்று கேட்பதை தவிர இதில் நாம் என்ன செய்யவில்லை, மேற்கொண்டு எதுவும் சொல்வதற்கு இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை இது மாதிரியான விதத்திலிருந்து, அனாச்சாரங்களிலிருந்து, வழிகேட்டிலிருந்து என்ன செய்ய வேண்டும், பாதுகாக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லுகின்ற பொழுது இறை நம்பிக்கையாளர்களுக்கு அவர் யார் தெளிவாக பதிவு செய்கிறார். அந்நபியு அவுலா பில் முஃமினீன அன்ஃபுஸிஹிம், அவர் அவருடைய உயிரை விட மேலானவராக இருக்கிறார். ஒரு ஆலிம் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பது என்பது வேறு, பின்பற்றுவது என்பது வேறு. நேசிப்பதற்கு அல்லாஹ் வேறு வார்த்தை பயன்படுத்துகிறான், பின்பற்றுகிறது என்பதற்கு வேறு வார்த்தை பயன்படுகிறான். அல்லாஹ்வை நேசிப்பதாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யுங்கள், அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுங்கள் என்று சொல்கிறான். நேசம் என்பது வேறு, பின்பற்றுதல் என்பது வேறு என்ற வியாக்கியானம் விளக்கம் கொடுக்கப்படுகிறது. யோசித்து பாருங்கள் சகோதரர். ஒருவரை நேசிப்பதாக இருந்தால், உயிரோடு ஒருவர் இருக்கிறார், அவரிடத்தில் நான் அவரை நேசிக்கிறேன் என்று சொன்னால் என்னிடத்தில் என்ன மாற்றம் நடக்கும்? நாம் சாதாரண இன்றைக்கு கடை கூத்தாடிகளை நேசிக்கிறார்கள், கடை கூத்தாடிகளை, சினிமா நடிகர்களை நேசிக்கிறார்கள். அப்படி நேசிக்கின்ற போது அவர்களிடத்தில் என்ன மாற்றம் நிகழ்கிறது? அவர் எதையெல்லாம் செய்தாரோ அதையே அவர்கள் என்ன செய்கிறார்கள், தன்னுடைய வாழ்க்கையில பின்பற்றுகிறார்கள். அவன் தலைமுடியை எப்படி வெட்டினானோ அதே ஒன்றை இவன் என்ன செய்கிறான், தலைமுடியை வெட்டுகிறான். அவன் என்ன ஆடை அணிந்தானோ அதே ஆடை விற்பனைக்கு வருகிறது, அதே கலர்ல, அதே இமேஜ்ல என்ன செய்து விற்பனைக்கு வருது. உடனே என்ன செய்கிறான், அதை அவன் வாங்கி அணிகிறான். அவன் எங்கெல்லாம் செல்கிறானோ அவனுக்கு பின்னால் என்ன செய்கிறான், இவன் போகிறான். அவனிடத்தில் கத்துகிறான், தலைவரே என்று அழைக்கிறான். எப்படியெல்லாம் அதெல்லாம் பார்த்தது தானே செய்கிறோம். தூக்கி கொண்டு கட்டாக வீசுகிற சம்பவங்களை எல்லாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். என்ன சூழ்நிலை அவனுக்கு நிகழ்ந்தது? அவனுடைய நேசம், அவனுடைய அன்பு, அவருடைய தலைவருடைய காலை பற்றி பிடிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அவனுடைய அன்பு. இத்தனை கூட்டங்கள் கூடுகிறது, என்ன காரணம்? அது அவர்களை நேசிக்கின்ற காரணத்தினால். நாம் யோசிக்க வேண்டும். அப்படியான அந்த அளவுகோல்களை நீங்கள் உரசி பார்த்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதாக இருந்தால் என்னிடத்தில் என்ன மாற்றம் வர வேண்டும் என்பதை நீங்கள் புரிய மாட்டீர்களா? என்ன மாற்றம்? அங்கே ஒரு உதாரணம் நீங்கள் பார்க்கிறீர்கள், நடைமுறையில உதாரணம் பார்க்கிறீர்கள். அப்படி உதாரணம் இந்த இடத்தில் வர வேண்டுமா வேண்டாமா? நாம் அல்லாஹ்வுடைய தூதர் எதையெல்லாம் தடுத்தாரோ அதையெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் என்னிடத்தில் என்ன இருக்கிறது? நேசம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் எதையெல்லாம் ஏவினாரோ, எதையெல்லாம் செய்ய சொன்னாரோ அதை செய்கின்ற பொழுது என்னிடத்தில் என்ன இருக்கிறது? அல்லாஹ்வுடைய தூதருடைய நேசம் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள். மரணித்து விட்டு ஜனாசா வைக்கப்பட்டிருக்கின்ற பொழுது உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு நேசம் இருந்ததுதானே? உமர் ரலியல்லாஹு அவர்கள் என்று சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாராவது அவரை மரணித்து விட்டார் என்று சொன்னால் அவருடைய தலை தரையில் கிடக்கும். தானே இவருடைய பதில். அவருடைய தலை எங்க இருக்கும்? தரையில் கிடக்கும். இது நேசத்துடைய வெளிப்பாடு, இது அன்பிற்குரிய வெளிப்பாடு. அவரோடு இணைந்து பிணைந்து வாழ்ந்து பழகி அனுபவித்து வாழ்ந்த ஒரு இறைத்தூதர் இல்லையா? அப்படியான தோழர். அந்த தோழர் அதை நினைத்தார். அதற்காக மார்க்கம் அதை அனுமதித்ததா? மார்க்கம் அதை ஏற்றுக்கொண்டதா? அவருடைய சொல்லை யோசித்து பாருங்கள். யாரை கொண்டு அல்லாஹ் நேர்வழி காட்டினான்? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுவை கொண்டு நேர்வழி காட்டினானா இல்லையா? அவர் எப்படி நேர்வழி காட்டினார்? தன்னுடைய சொந்த அபிப்பிராயத்தை கொண்டா? தன்னுடைய சொந்த கருத்துக்கை கொண்டா? தான் எதை நினைத்தானோ அதை கொண்டா? இல்லையே. அவர் என்ன செய்தார்? நேராக எங்கே வந்தார்? திருமறை குர்ஆனை நோக்கி வந்தார். திருமறை குர்ஆனுடைய வசனத்தை நோக்கி வந்தார். வமா முஹம்மதுன் இல்லா ரசூல்,
قد خلت من قبله الرسل أفإن مات أو قتل انقلبتم على أعقابكم ومن ينقلب على عقبيه ولن يضر الله شيئا. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது என்று சொல்லக்கூடியவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டால் நீங்கள் இந்த மார்க்கத்தை விட்டு ஓடிவிடுவீர்களா, இந்த மார்க்கத்தை விட்டு புறந்தள்ளி விடுவீர்களா என்று வசனத்தை மேற்கோள் காட்டி அந்நபி அவுலாபில் முஃமினீன அன்ஃபுஸிஹிம், அந்த தூதர் உங்கள் உயிரை விட மேலானவராக இருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு காரணம் அவரை பின்பற்றுதல். இன்னக்க மையத்தும் இன்னக்க மையத்தும், அவரும் மரணிப்பவர் தான் நீங்களும் மரணிப்பவர் தான் என்று வசனத்தை மேற்கோள் காட்டி அவர் என்ன செய்தார், அவருடைய அறிவு கண்ணை திறந்தார் என்பதை பார்க்கிறோம் இல்லையா? அப்ப இஸ்லாம் சொல்லுகிற வழிமுறை என்ன, மார்க்கம் சொல்லுகிற வழிமுறை என்ன? அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பதாக இருந்தால் நாம் என்ன செய்யணும்? இப்போ நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்கிறேன், இது எப்படி நான் வெளிப்படுத்துறது? இவர்கள் சொல்வதை போண்டா இது நேசத்துடைய அளவுகோல் உண்டா? முதலில் இதற்கு முன்மாதிரி உண்டா? இதற்கு முன்னால் யாராவது செய்ததாக வழிமுறை உண்டா? சகாபாக்களோ தாபியீன்களோ தபோ தாபியீன்களோ ஐமாக்களோ யாராவது செய்த வழிமுறை உண்டா? எந்த வழிமுறையும் நாம் பார்க்க முடியாது. ஆனால் என்ன செய்கிறார்கள், சர்வ சாதாரணமாக அதை மேற்கோள் காட்டி நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறோம் என்ற வழிமுறையை கையாளுகிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை என்ன செய்ய வேண்டும், பாதுகாக்க வேண்டும். இப்படியான மக்கள் மார்க்கத்தை புரிந்து கொண்டு நேர் வழியின் பக்கம் வர வேண்டும் என்பதிலே நாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே குறிப்பிடுகின்ற பொழுது என்ன சொல்கிறான், அவர் அவருடைய உயிரை விட மேலானவராக இருக்கிறார். எப்படியான உயிரை விட மேலானவராக இருக்கிறார்? அதற்கு என்ன அளவுகோல்? அல்லாஹ் இன்னொரு சொல்கிறான், நபியே நீங்கள் என்ன செய்யுங்கள், இறை நம்பிக்கையாளர்களை பார்த்து அழைத்து சொல்லிவிடுங்கள், உங்களுடைய அந்த நேசம் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பது என்பது அதற்கு அளவுகோல்களை அல்லாஹ்வே சொல்லிக் கொடுக்கின்றான். குல் இன் கான ஆபாஉக்கும் வ அப்னாஉக்கும் வ இஹ்வானுக்கும் வ அஸ்வாஜுக்கும் வ அஷீரத்துக்கும் வ அம்வாலும் தரம்துமூஹா வ திஜாரத்தன் தஹ்ஷவுன கஸாதஹா வ மசாகின தரவுனஹா அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதிஹி ஃபீ சபீலி ஃபதரப்பஸு ஹத்தா யஅதி அல்லாஹு பிஅம்ரி வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஃபாஸிகீன். அல்லாஹ் சொல்றான், இந்த வசனங்கள் எல்லாம் யாருக்காக? இந்த வசனங்கள் எல்லாம் எதற்கு? மரணிச்ச இடத்தில் ஓதுவதற்கா, அல்லது பரன்மேல் வைக்கப்படுவதற்கா, அல்லது என்னுடைய ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு வாழ்விலும் ஒவ்வொரு கணத்துளியிலும் ஒவ்வொரு மணித்துளியிலும் அதை நான் தொடர வேண்டும் என்பதற்கா? யோசியுங்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நபியே அவர்களிடத்தில் சொல்லுங்கள், உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய சகோதரர்கள், இவ்வளவு விளக்கமா சொல்ல வேண்டிய தேவையில்லை. யோசித்து பாருங்க, அல்லாஹ் பிரித்து பிரித்து சொல்கிறான். உங்களுடைய பிள்ளைகள், சகோதரர்கள், உங்களுடைய மனைவியர்கள், உங்களுடைய உறவுகள், நீங்கள் நஷ்டப்படுவதை அஞ்சுகின்ற உங்களுடைய வியாபாரம், நீங்கள் நேசித்து கட்டுகின்ற உங்களுடைய வீடு, எல்லாம் எல்லாம் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிப்பதை விட, அவனுடைய பாதையில் போரிடுவதை விட உங்களுக்கு அதிக பிரியமுடையவதாக இருந்தால் அல்லாஹ் தன்னுடைய ஆணையை கொண்டு வரும் வரை நீங்கள் பொறுத்திருங்கள். அல்லாஹ் தஆலா பாவிகளுக்கு என்ன செய்ய மாட்டான், அவர்களுடைய நோக்கத்தில் ஒருபோதும் வெற்றியை தரமாட்டான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிற செய்தியை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால் யோசிக்க வேண்டும் சகோதரர்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியான மக்களை தான் உருவாக்கினார்கள் என்பதற்கு வரலாறு பல சான்றுகளை முன்வைத்திருக்கிறது. அலி ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே கேட்கப்படுகிறது, உங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலுடைய நேசம் என்பது எப்படி இருந்தது என்று கேட்கிறார்கள். அவர்கள் அதற்கு பதில் சொல்கிறார்கள், கான கான அஹப்பல்லாஹ் கான கான வல்லாஹு அஹப்ப இலைனா மின் அவுலாதினா மின் அம்வாலினா வ அவுலாதினா வ ஆபாஹினா வ உம்மஹாத்தினா வ மினல் மாஇல் பரதி அலம்மமா. அதிலே தான் சொல்லுகிற செய்தி. மக்களே, நான் அல்லாஹ்வின் மீது சத்தியம் என்று சொல்கிறேன், நான் எங்களுடைய சொத்துக்களாக இருந்தாலும், நாங்கள் பெற்றெடுத்த மக்களாக இருந்தாலும், எங்களை பெற்றெடுத்த அன்பு அன்னையர்களாக இருந்தாலும் சரி, அல்லது கடுமையான தாகத்தின் போது நாங்கள் தண்ணீருக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறோமே அந்த தண்ணீராக இருந்தாலும் சரி, அதை விட நாங்கள் என்ன செய்தோம், அல்லாஹ்வுடைய தூதரை அதிகமாக நேசித்தோம் என்று அவர்கள் சொல்லுகிற செய்தியை நீங்கள் பார்க்க முடியும். அப்ப இதற்கு என்ன அர்த்தம்? இந்த நேசத்துக்கு என்ன அர்த்தம்? பெற்றோரை விட, மக்களை விட, சொத்துக்களை விட, காசை விட, எல்லாத்துக்கு மேல அல்லாஹ்வுடைய தூதர் மேல நேசம். இது எப்படி வெளிப்படுத்துறது?
வட்டி வாங்கி வரவு செலவு நடத்துகின்ற பொழுது என்னுடைய சொத்து முக்கியம் இல்ல, யாரு முக்கியம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அன்பு எனக்கு வேணும். அதனால இந்த ஹராம்ல நான் என்ன செய்ய முடியாது, ஈடுபட முடியாதுன்னு நான் ஒத்துக்கிட்டா எனக்கு யார் மேல நேசம் இருக்குது அர்த்தமாகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசம் இருக்கிறது அர்த்தமாகும். நான் அநியாயங்களில் ஈடுபடுகின்ற பொழுது அல்லது விபச்சாரத்திலே ஈடுபடுகின்ற பொழுது அல்லது தவறான வழியில யாருக்கும் தெரியாமல் பயணிக்கின்ற பொழுது மார்க்கத்திற்கு முரணான அக்கிரமங்களை தொடர்ந்து செய்கின்ற பொழுது அல்லாஹ் இதுவெல்லாம் எனக்கு முக்கியம் அல்ல, இது அற்பமான வாழ்வு, நாளை மறுமையில் அல்லாஹ் இதை குறித்து இடத்திலே கேட்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசத்திற்காக வேண்டி நான் இதை தடுத்துக் கொண்டால் அது என்னது? அது சரி. நான் தொழாமல், நான் வஜ்ர் தொழாமல், நான் இபாதத்து செய்யாமல், நான் அமல் செய்யாமல், நற்கர்மங்கள் செய்யாமல், எந்த விதத்திலும் இபாதத்தோடு தொடர்பில்லாமல் அதையெல்லாம் இது நேசமில்லை, இதை செய்தால்தான் நேசம் என்று சொல்லக்கூடிய வினோதமான வழிபாட்டு முறையை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னால் அது யாருடைய நேசம்? அது இதற்கு பேர் நேசமா? நாம் யோசிக்க வேண்டும் சகோதரர்களே. இதையெல்லாம் எத்துணை முறை சொன்னாலும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. என்று சொன்னால் மக்களுக்கு மறக்கடிக்கப்பட்டு என்ன செய்கிறது? விளையாட்டுகளும் அனாச்சாரங்களும் வழிகேடுகளும் நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே இருக்கிற சூழலை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாக்க வேண்டும். ஒரு சஹாபி உஹதிலே மரண தருவாயிலே இருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொல்லுகிறார்கள், நீங்கள் சஹதை போய் பாருங்கள், சஹதை என் மனம் தேடுகிறது என்று சொல்றார். சஹத் ரலியல்லாஹு அன்ஹு என் மனம் தேடுகிறது, அவர் எங்கே என்று கேட்கிறார். அவர் போர்க்களத்தில் இருக்கிறாரா என்று பாருங்கள் என்று சொல்கிறார். சஹாபாக்கள் எல்லாம் போகிறார்கள், அவர்களுடைய களத்தில் தேடுகிறார்கள். பெரிய பெருத்த சேதம் உள்ள ஒரு போர் அது. அந்த போரிலே தேடுகின்ற பொழுது அந்த இடத்திலே கடைசி தருவாயிலே மரணம் சம்பவிக்கின்ற நேரத்தில் சக்கராத் ஆளிலே இருக்கிறார் சஹத் ரலியல்லாஹு அன்ஹு. நாம் பார்க்கிறோம். அப்படி அவரை தூக்கி தன்னுடைய மடியிலே கிடத்தி சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் உங்களை கேட்கிறார் என்று சொல்கிறார். அப்ப அவர் என்ன, உயிர் பெரிய தருவாயில இருக்கிறது, என்ன தன்னுடைய உசுறு முக்கியம், அப்படித்தான் எல்லாரும் இருப்பாங்க. மரணம் சம்பவிக்கின்ற அந்த சமயத்தில அவர் அந்த நபித்தோடு என்ன சொல்கிறார்? மக்களே, தோழர்களே, அல்லாஹ்வுடைய தூதரை உங்களிடத்தில் நான் விட்டு செல்கிறேன். என்ன சொல்றாரு? அல்லாஹ்வுடைய தூதரை நான் உங்களிடத்தில் விட்டு செல்கிறேன். அவர் ஒருத்தர்னால எதுவும் நடந்து விட போவதில்லை. ஆனால் அவருடைய அந்த உணர்ச்சி, அந்த கடமை உணர்வு இருக்கிறது, அதைத்தான் நாம் சிந்திக்க வேண்டும். அவருக்கு ஏதேனும் ஒன்று நிகழ்ந்தால், அவருக்கு ஏதேனும் ஒரு பாதிப்பு ஏற்பட்டால், அவர் ஏதாவது அவர் மானத்திற்கு ஏதேனும் இழப்பு ஏற்பட்டால் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் ஒருவரும் கூட தப்பிக்க முடியாத அனைவருக்கு எதிராகவும் நான் நிற்பேன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு மறைந்து விட்டார். அந்த தோழர் கடைசியை சொன்ன வார்த்தை அவருடைய சிந்தனை இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னா, அது என்ன செஞ்சிடக்கூடாது? டேமேஜ் ஆயிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஏதேனும் நிகழ்ந்து விடக்கூடாது. அதற்கு அப்படி நடந்தால் அதற்கு யார்தான் பொறுப்பு? நீங்கள் தான் பொறுப்பு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நிலையை அந்த சஹாபி என்ன செய்கிறார்கள்? குறிப்பிடுகிறார் என்ற நிலையை நாம் பார்க்கிறோம். யோசிக்க வேண்டும் என்பதற்குரியவர்கள். இது நேசம். நான் அப்ப இதுல இருந்து நீ பாடம் எடுக்கணும்னா என்ன பாடம் எடுக்கணும்? நானே ஒவ்வொருவரும் மரணிக்கிற தருவாயில எனக்கு என்ன சிந்தனை தான் இருக்கணும்? அல்லாஹ்வுடைய தூதரோடு நான் வாழணும், அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையை பின்பற்றணும்னா நான் மரணிக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்றமா நான் இருந்திருக்கக்கூடாது, நடந்திருக்க கூடாது என்ற எண்ணத்தோடு இருந்தா அந்த சஹாபியுடைய மரணத்திற்கு முன்னாளோட வார்த்தைக்கு ஒரு பொருள் இருக்கிறது. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு மரண தருவாயிலே இருக்கிறார்கள். அவருடைய மனைவி துணைவியார் அவர் ரொம்ப சங்கடப்பட்டு அழுகிறார். என் கணவனுக்கு ஏற்பட்ட கை சேதமே என்று சொல்லி அவர் அழுகிறார். பொதுவாக உள்ளது தானே அது. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முகமலர்ச்சியோடு இருக்கிறார்கள், மரண தருவாயிலே இருக்கிறார்கள், முகமலர்ச்சியோடு இருக்கிறார்கள். அப்ப அவர் என்ன சொல்கிறார்? தன் துணைவியாரை பார்த்து, எதற்கு இப்படி கத்தி அழுகிறாய்? அவர் கேட்கிறார், நான் மகிழ்ச்சியோடு இருக்கிறேன், ஏன் தெரியுமா? நான் மரணித்து விட்டால் நான் அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்க போகிறேன். எவ்வளவு உறுதி பார்த்தீர்களா? எவ்வளவு பெரிய உறுதி! நான் என் தோழர்களை சந்திக்க போகிறேன், என்னுடைய தோழர்களோடு நான் வாழப் போகிறேன், அல்லாஹ்வுடைய தூதரோடு நான் பழகப் போகிறேன். அதனால் என்னுடைய மரணம் மகிழ்ச்சிக்குரியது.
என்று பிலால் ரலியல்லாஹு சொன்ன செய்தி வரலாற்றிலே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. நேசத்திற்கும் பின்பற்றுவதற்கும் அளவுகளுக்கும் பல முன்னுதாரணங்களை ஒரு உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள் சகோதரர்களே. இதையெல்லாம் கொடுத்து இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் அல்லாஹ் தஆலா சொல்கிறானே, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இது யாரை குறிக்கும்? முதல்ல இதை யாரை குறிக்கும்? இதற்கு அடிப்படையில் யார் வாழ்ந்தார்களோ அவர்களைத்தான் குறிக்கும். அப்படி வாழ்ந்தவர்கள் யார்? நபித்தோழர்கள். நபித்தோழர்கள் அத்தீஉல்லாஹ் வ அத்தீர் ரசூல், அல்லாஹ்வை பின்பற்றுங்கள், அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுங்கள். ரெண்டும் அதுதான் பொருள். ஒரே வார்த்தை தான் பயன்படுத்தப்படுது. அத்தீஉல்லாஹ் வ அத்தீர் ரசூல் ஒரே வாசகம். என்ன பொருள் வேணும்? அல்லாஹ்வுக்கு வழிபடுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழிபடுங்கள். ஒரு இப்பதான் சேரும். அல்லாஹ்வுக்கு வழிபடுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழிபடுங்கள். வழிபடுங்களா கூப்பிட்டு போற பாதையில போங்கன்னு அர்த்தம். அவர்கள் கூட்டி செல்லுகிற பாதையில் பயணிங்கள் என்பது அர்த்தமா? அப்படி பயணித்த நபித்தோழர்கள் யார் அவர்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால் நம்மை நாமே உரசி பார்க்க வேண்டும். வெற்று நாடகமும் இந்த நிலையெல்லாம் நாளை மறுமையிலே பயனளிக்காது. அற்ப சந்தோஷங்களும் வேடிக்கைகளும் என்ன செய்யாது? நாளை மறுமையிலே பயணிக்காது, அது பலனளிக்காது என்பதை நாம் வேண்டும். உறவுகளுக்கு, நம்முடைய சொந்தங்களுக்கு சொல்லி வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே. அப்படியான மனநிலையை உருவாக்கியவர்களாக, ஏற்படுத்தி கொண்டவர்களாக நாமும் நம்முடைய குடும்பம் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் வெற்றி பெறுவதற்கு, சுவனம் செல்வதற்கு உண்டான வழி அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஏற்படுத்தி தந்தல்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمدلله المتقين والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه والناس أجمعين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதரை நமக்கு ஒரு சிறந்த ரோல் மாடலாக, சிறந்த முன்மாதிரியாக ஆக்கியிருக்கிறான். நம்முடைய எல்லா காரியங்களும் அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவின் அடிப்படையிலே நடைபெற வேண்டும். அப்படி நடைபெற்றால்தான் நாம் வெற்றியை பெற முடியும். அப்படித்தான் அந்த நபித்தோழர்களும் வாழ்ந்தார்கள். அதற்கு அல்லாஹ்வும் சான்று பகிர்ந்திருக்கிறார். நீங்கள் நேர்வழி அடைய வேண்டும் என்று சொன்னால் அவர்களை போல் குல் ஆமினு பிமிஸ்லி மா ஆமன்தும் பிஹி ஃபகத் இஹ்ததவ், அவர்கள் ஈமான் கொண்டதை போன்று நீங்களும் ஈமான் கொண்டால்தான் நிச்சயமாக நீங்கள் நேர்வழி அடைவீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். நமக்கு சான்று நாளை மறுமையில் கிடைத்தால் தான் உண்டு. அதனால் எந்த விதத்துகளையும், எந்த புதுமையான வழிமுறைகளையும், இது விதத்துல் ஹஸனா, விதத்தில் எப்படி ஹஸனா வரும் என்று தெரியவில்லை. நடைமுறையில் அழகிய நடைமுறை, அது யார் காண்பித்து தர வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதர் காண்பித்து தர வேண்டும் என்பதை உங்களுடைய மனதிலும் என்னுடைய மனதிலும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் அவர்களுக்கு நற்சான்றிதழ் வழங்கி இருக்கிறான். والسابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه وأعد لهم جنات تجري تحتها الأنهار خالدين فيها أبدا ذلك الفوز العظيم. அல்லாஹ் தெளிவான சான்று ஈமான் கொள்வதில் முந்திக் கொண்டவர்கள் அந்த மக்கள், முஹாஜிர்கள், அன்சாரிகள். அவர்களின் நற்கர்மங்களை யாரெல்லாம் பின்தொடர்கிறார்களோ அந்த மக்களின் மீது மட்டும்தான் அல்லாஹ் திருப்தி கொள்வான். அவர்களும் அல்லாஹ்வை திருப்தி கொள்வார்கள். அவர்களுக்கு பகரமாக சுவனபதியை நாம் சித்தப்படுத்தி வைத்திருக்கிறோம். அதில் ஆறுகளும் சுவனச்சோடைகளும் இருக்கிறது. அவர்கள் என்றென்றும் அதில் தங்கியிருப்பார்கள். அதுதான் மகத்தான வெற்றி என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிற செய்தியை நாம் தினந்தோறும் எண்ணி பார்த்து அந்த அடிப்படையில் இந்த பூமியில் வாழ வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அந்த நபித்தோழர்கள் அப்படித்தான் வாழ்ந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லா பணிவிடைகளையும் செய்த ஸஅத் இப்னு ரபீஆ ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஸஅத், உங்களுக்கு ஏதாவது வேண்டுமானால் கேளுங்கள், என்னால் முடியுமானால் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறேன் என்று கேட்டார்கள். அவர் எதை வேண்டுமானாலும் கேட்டிருக்கலாம்.
அல்லாஹ் நாடினால் அதை கொடுத்திருப்பான். மிகுந்த வறியவரான சஹாபி. அப்படியான நபித்தோழர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நாளை மறுமையில் நான் உங்களோடு இருக்க வேண்டும். இதுதான், நாளை மறுமையில் நான் உங்களோடு இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய திரும்பவும் கேட்கிறார்கள், வேறு ஏதாவது கேளுங்கள், நீங்கள் வேறு ஏதாவது கேளுங்கள் என்று சொல்லுங்க. வேறு எந்த தேவையும் இல்லை யா ரசூலல்லாஹ், வேறு எந்த தேவையும் எனக்கு இல்லை, உங்களோடு இருக்க வேண்டும் மாத்திரம். அல்லாஹ்வுடைய திரும்ப சொன்னது என்ன? அதற்கு என்ன பகரம் சொன்னார்கள்? அதிகமாக சஜ்தாவில் இருங்கள், நீங்கள் அதிகமாக சஜ்தாவில் விடுங்கள், நீங்கள் என்னோடு இருப்பீர்கள் என்று சொன்னார்கள் அல்லாஹ் நாடினார். இப்ப எதற்கு என்ன பதில் சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த அமல் தான் முக்கியம். அதுதான் நம்முடைய மறுமையை வெற்றியடைய செய்யும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதனால் அனாச்சாரத்தில் வழிகேட்டில் விருதத்தில் வராரத்தில் பின்னார், அது கண்டிப்பாக நரகப்படுகையில் தான் கொண்டு போய் சேர்க்கும் என்பதை புரிந்தவர்களாக, உணர்ந்தவர்களாக, தெளிந்தவர்களாக இந்த பூமியிலே வாழ்ந்து மரணிக்கிற வாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆதாமா இந்தி வல்லில்லாஹ் வகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.